الحمد لله رب العالمين، والصلاة والسلام على سيد المرسلين وعلى آله وأصحابه الطاهرين والمسلمين والمؤمنين كلهم أجمعين. أما بعد، فقد قال الله تبارك وتعالى في كلامه العزيز الفرقان المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم. يا أيها الذين آمنوا اتقوا الله ولتنظر نفس ما قدمت لغد واتقوا الله إن الله خبير بما تعملون. وقال رسولنا صلى الله عليه وسلم ليشبع مؤمن من خير حتى يكون منتهاه الجنة أو كما قال رسول الله صلى الله عليه وسلم. புகழும் புகழ்ச்சியுமே உள்ளவனாகி அல்லாஹ்விற்கு உரித்தாகட்டுமாக. எம்பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களின் வாழ்வை அடிப்பெறலாத பின்பற்றி வாழ்ந்த உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபஅ தாபிஈன்கள், நாதாக்கள், நல்லவர்கள், குறிப்பாக நம் அனைவரின் மீதும் அல்லாஹ்வினுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக என்று கூறி எனது உரையை ஆரம்பம் செய்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சங்கை குறித்தான அல்லாஹ்வின் அடியார்களே, அருமையான சகோதர மார்க்க நண்பர்களே, அல்லாஹுடைய மாபெரும் கிருபையால் ஹிஜ்ரி 1445 வருடம் அதனுடைய முடிவில் நாம் இருக்கிறோம். பொதுவாக வருடத்தினுடைய முடிவு கொண்டாட்டம், வருட பிறப்பினுடைய கொண்டாட்டத்தை இஸ்லாம் அனுமதிக்கவும் இல்லை, அதை ஆர்வப்படுத்தவும் இல்லை. உதாரணமாக ஆங்கில வருடம் ஒவ்வொரு வருடம் முடிகின்ற பொழுதும் ஒரு கொண்டாட்டம், ஆங்கில வருடம் புதிதாக பிறக்கின்ற பொழுதும் ஒரு கொண்டாட்டம். அதிலே சில நேரங்களில் இஸ்லாமிய சகோதரர்களும் கூட அப்படிப்பட்ட தவறான கலாச்சாரங்களில் ஈடுபடக்கூடியதை பார்க்க முடிகிறது. ஆனால் மார்க்கத்தினுடைய பார்வையில் ஆங்கில வருட பிறப்பு என்பது எந்த அடிப்படையிலும் ஏற்றுக்கொள்ளப்படாத ஒன்று. உதாரணமாக நம்முடைய புழக்கத்தில் இருப்பதால் ஜூன் மாதம் என்று சொல்கிறோம், ஜூலை மாதம் என்று சொல்கிறோம், அடுத்து வருகின்ற மாதத்தை ஆகஸ்ட் மாதம் என்று சொல்கிறோம். இதுவெல்லாம் நம்முடைய அலுவலர்கள், அதே போல நம்முடைய கல்லூரிகள், நம்முடைய பள்ளிகள், நம்முடைய எல்லா வேலைகளும் இதை வைத்து அமைந்து விட்டதால் இதை நாம் ஏற்கிறோமே தவிர, அதை கண்காணிக்கிறோமே தவிர, அதுதான் நம்முடைய அடையாளமா என்றால் நிச்சயமாக கிடையாது. நம்முடைய அடையாளம் என்பது ஆங்கில வருடமோ அல்லது ஆங்கில மாதங்களோ நிச்சயமாக அல்ல. எனவேதான் உலமாக்கில் எழுதுகின்ற போது ஒரு குழந்தையினுடைய பிறப்பை கூட நாம் அரபி மாத கணக்கில் வைத்துக் கொள்ள வேண்டும். ஆனா நாம் என்ன செய்யறோம்னா, இன்னைக்கு குழந்தையினுடைய, ஏன் பெரியோர்களுடைய ஒரு வயது கணக்கை கூட நாம் அரபி மாதத்தை விட்டுவிட்டு ஆங்கில மாதத்தினுடைய கணக்கை தான் வைத்திருக்கிறோம். ஏப்ரல் 1, ஜூன் 1, ஜூன் 13, இப்படியாக என்ன செய்யறோம்னா ஆங்கில மாதத்தினுடைய கணக்கை தான் வைத்திருக்கிறோம். ஆனா மார்க் என்ன சொல்லுதுன்னா, உன்னுடைய எல்லா செயல்களிலும், எல்லா இடங்களிலும், குறிப்பாக உன்னுடைய வீட்டினுடைய எல்லா காரியங்கள், மகல்லாவுடைய எல்லா காரியங்களும் நீங்கள் முதலாவதாக அரபி மாதத்தை முற்படுத்த வேண்டும். அரபி மாதம் என்ன, அரபி மாதத்தினுடைய நாட்கள் என்ன, இது அரபி மாதம் எத்தனாவது மாதம், அது எத்தனாம் தேதி என்பதை தான் நாம் கணக்கு வைத்திருக்க வேண்டுமே தவிர, அதுதான் நம்முடைய அசல் அடிப்படையிலான இஸ்லாமிய கலாச்சாரம். எனவே நம்முடைய உள்ளத்தில் ஆங்கில மாதத்தினுடைய மகத்துவத்தை விட அரபி மாதத்தினுடைய மகத்துவம் நம்மிடத்திலே வலுவாக இருக்க வேண்டும். அந்த அரபி மாதத்தினுடைய கணக்கை, மாதத்தின் பெயர்களை
எந்த நாளில் நாம் கடக்கிறோம் என்பதை ஒவ்வொரு நாளும் நாம் ஞாபகம் வைக்க வேண்டும். எப்படி நாம் ஜூலை மாசம்னா இன்னைக்கு எத்தனாம் தேதி ஞாபகம் இருக்குது, இது எத்தனாவது வாரம் ஞாபகம் இருக்கு. அதே மாதிரி அரபி கணக்கு அடிப்படையில் எத்தனாவது மாதம், அது எத்தனாம் கிழமை என்று ஞாபகம் வைத்திருப்பது இஸ்லாமிய அடையாளங்களில் ஒன்று. சங்கைக்குறுத்தான் அல்லாஹ்வுடையார்களே, அந்த அடிப்படையில் பார்க்கின்ற பொழுது ஹிஜ்ரி 1445 வருடம். ஹிஜ்ரி எங்க ஆரம்பிக்குது? எதை ஹிஜ்ரின்னு சொல்ற? ஹிஜ்ரி 1445 சொல்றோம். இந்த ஹிஜ்ரி என்பது எங்க ஆரம்பிக்குது என்று சொன்னால், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்காவிலிருந்து, மக்காவினுடைய கொடுமைகளை தாங்க முடியாமல் அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு இணங்க மதீனாவிற்கு சென்ற அந்த வருடம் தான் ஹிஜ்ரத்தினுடைய வருடம். அந்த ஹிஜ்ரத்தினுடைய வருடம் முதற்கொண்டுதான் இஸ்லாமிய காலண்டர், இஸ்லாமிய வருடம் என்பது ஆரம்பமாகின்றது. அப்ப பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்காவிலிருந்து மதீனாவிற்கு ஹிஜ்ரத் செய்து ஏறத்தாழ 1445 வருடங்கள் இன்னும் ஒரு சில நாட்களோடு முடிகின்றது. இந்த விளக்கத்தை நாம் நம்முடைய பிள்ளைகளுக்கு, இளம் தலைமுறை சமுதாயத்திற்கு சொல்லித்தர வேண்டும். சங்கைக்குறுத்தான் அல்லாஹ்வுடையார்களே, இன்னும் ஒரு சில நாட்களில் துல் ஹஜ்ஜினுடைய மாதம் முடிந்து ஹிஜ்ரி 1446 வருடம் முஹர்ரமுடைய மாசம் ஆரம்பமாக இருக்கின்றது. இதுதான் நம்முடைய வருட பிறப்பு. எனவே இந்த வருட பிறப்பு நாம் என்று நாம் குறிப்பிடுவதற்கு காரணம் என்னவென்று சொன்னால், நாம் ஏதோ கொண்டாடுவதற்காக அல்ல, நாம் இனிப்பு பலங்காரங்களை கொடுத்து அந்த நாளை அடையாளப்படுத்துவதற்காக அல்ல. ஆனால் ஒரு சில விஷயங்களை நாம் நிச்சயமாக ஞாபகம் வைக்க வேண்டும். சங்கைக்குறுத்தான் அல்லாஹ்வுடையார்களே, நம்முடைய ஒரு வருடம் அது கடந்த வருடத்தினை விட அது மிக அழகாக இருக்க வேண்டும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய பல ஹதீஸ்களுடைய வழிகாட்டுதல் எடுத்து பார்க்கின்ற பொழுது ஒரு விஷயம் நமக்கு என்ன அழகா விளங்கும் அப்படின்னா, ஒரு முஃமினுடைய ஒரு நாள் கடந்த ஒரு நாளை விட ஒரு முன்னேற்றத்தினுடைய நாளாக இருக்கும். அமல்களிலும் சரி, ஈமானி உணர்விலும் சரி, உலகத்தினுடைய விஷயத்திலேயும் சரி, எல்லா விஷயத்திலும் கடந்த நாளை விட ஒரு முஃமின் இன்று அதிகப்படியாக ஒரு செயலை செய்வார், அல்லாஹ்வுக்கு பிடித்தமான செயலை அதிகப்படுத்துவார். அப்ப முஃமினுடைய ஒரு நாள் என்பது கடந்த ஒரு நாளை போலவே நிச்சயமாக இருக்காது. எனவே அதே போலத்தான் முஃமினுடைய கடந்த ஒரு வாரத்தை போல இந்த வாரம் இருக்காது. போன வாரம் இதைத்தாங்க செஞ்சாரு, இந்த வாரம் இதைத்தாங்க செய்வார் இல்ல. அவரிடத்துல ஏதேனும் சில அமல்கள் நிச்சயமாக அதிகமாக இருக்கும். அவருடைய வாழ்க்கையினுடைய தரம், அவருடைய குணம் சார்ந்த தரம் நிச்சயமாக அதிகமாக இருக்கும். அதே போலத்தான் கடந்த 1445 வருடம் நாம் எப்படி இருந்தோமோ அதை விட ஒரு படி மேலாக குணம் சார்ந்து, நம்முடைய கொள்கை சார்ந்து, நம்முடைய அமல்கள் சார்ந்து, நம்முடைய குடும்பத்தின் நலன் சார்ந்து 1446 வருடம் நாம் ஒரு படி மேலாக இருக்க வேண்டும். சங்கைக்குறுத்தான் அல்லாஹ்வுடையார்களே, எனவே நாம் எதை தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். இன்னும் ஒரு சில நாட்களில் நாம் புது வருடத்தை அடைய இருக்கிறோம். அந்த புது வருடத்திற்கு குறித்தான சில சிந்தனைகளை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். குறிப்பாக முதலாவதாக நம்முடைய ஈமானுடைய உணர்வுகள் அதிகமாக வேண்டும். ஈமான் என்பது இமாம் புகாரி ரஹிமஹுல்லாஹ் தன்னுடைய கிதாபுடைய ஆரம்பத்தினுடைய ஹதீஸ்களை கொண்டு வருகின்ற பொழுது ஒரு தலைப்பை குறிப்பிடுவார்கள், அல் ஈமான் யஸீது வ யன்குஸ். ஈமான் என்பது அது குறைந்து கொண்டே இருக்கும் அல்லது கூடிக்கொண்டே இருக்கும். ஈமான் ஒரே தரத்திலே இருக்காது. சில நேரங்கள்ல பாவமான காரியங்கள், அருவருப்பான காரியங்களை செய்கின்ற பொழுது அவருடைய ஈமானுடைய சுடர் அந்த ஒளி மங்கி விடுகிறது. சில நேரங்களில் நல்ல அமல் செய்கின்ற பொழுது, பள்ளி உண்டான தொடர்பு அதிகமாகும் பொழுது, குர்ஆனுடைய தொடர்பு அதிகமாகின்ற பொழுது, தொழுகையின் தொடர்பு அதிகமாகின்ற பொழுது அவருடைய ஈமானை உணர்வு அதிகமாகின்றது. இப்ப இதுக்கு ஆதாரமா பல்வேறுபட்ட ஹதீஸ் கொண்டு வந்திருப்பாங்க. அதனால நாம 1445 இந்த வருடத்துல இருந்த ஈமானுடைய உணர்வை விட, அந்த ஈமானை பலத்தை விட அல்லாஹ்வின் மீதான நம்பிக்கை, அல்லாஹ்வின் மீதான உறுதி, அல்லாஹ்வின் மீதான மகத்துவம், அல்லாஹ்வின் மீதான அந்த அன்பு பாசம் என்பது வருகின்ற வருடங்களிலே நாம் அதிகமாக இருக்க வேண்டும். சங்கைக்குறுத்தான் அல்லாஹ்வுடையார்களே, ஒரு மனிதனுடைய மரணம் அது எந்த நாளில் வந்தடைகிறது என்று யாரும் சொல்ல முடியாது. எந்த வயசா இருந்தாலும் சரி. ஒன்னும் இல்ல, நேற்று ஒரு வீடியோ ஒன்று பார்க்கிறோம். அதுல ஒரு இளம் பெண்மணி அவங்க ஆபீஸ் வேலையை முடிச்சுட்டு ஒரு சாலையோரம் நடந்து போறாங்க. ஒரு கார் தன்னுடைய வேகத்தை கட்டுப்படுத்த முடியாமல் அந்த பெண்ணின் மீது மோதி, ஏதாவது 30 வயதுடைய பெண்மணி தான். அந்த சம்பவம் நடந்த இடத்திலேயே மரணம். அப்ப நினைச்சு பார்த்திருப்பாங்களா? மரணம் அவர் நினைச்சிருப்பாங்களா? நினைச்சு பார்த்திருக்க மாட்டாங்க. இன்னைக்கு எத்தனையோ மரணம் எப்படி நடக்குதுன்னா, வயதை வைத்து அல்ல, நோயை வைத்து அல்ல, அவர்கள் எப்பொழுது அல்லாஹ்விடம் செல்வோம், எப்பொழுது நம்முடைய முடிவு வரும் என்று தெரியாத காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எனவே இந்த வருடத்தை விட வருகின்ற வருடத்திலே நம்முடைய ஈமானுடைய
எல்லா அம்சங்களையும் சரி செய்து அல்லாஹ்வின் மீதான நம்பிக்கை வலுவாக இருக்க வேண்டும். அதே போலத்தான் தொழுகையினுடைய விஷயத்திலே நாம் அதிகமாக கவனத்தோடு இருக்க வேண்டும். குறிப்பாக ஐவேளை ஃபர்லான தொழுகையுடைய மக்களாக இருப்போமையினால், ஐவேளை தொழுகை ஃபர்லான அந்த தொழுகையிலே மிகுந்த பேணுதலுடைய மக்களாக இருப்போமையினால், வருகின்ற வருடத்திலே அதிகமாக நஃபிலான தொழுகைகள், சலாத்துல் ஹாஜத், சலாத்து ஷுக்ரியா, சலாத்து தௌபா, தௌபாவோட 2 ரக்காத், ஹாஜத்தோடு 2 ரக்காத், நஃபிலான வணக்கங்கள், மக்ரிபுக்கு பின்னால் 4 ரக்காத், அதே போல முன்பின் சுன்னத்துகள், அதே போல குறிப்பாக உபரியான நிறைய ரக்காத்துகளை தொழுவதற்கு நாம் முயற்சிக்க வேண்டும். பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு சந்தர்ப்பத்தில் தன்னுடைய ஈரக்கொலை ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா, தன்னுடைய உயிரிலும் உயிராக நேசிக்கக்கூடிய தன்னுடைய மகள், அந்த மகளிடத்துல பேசிட்டு இருக்கும்போது ஒரு வார்த்தை சொல்றாங்க, மகளே, நாளை மறுமையில் என்னை சந்திப்பதாக இருந்தால், என்னுடைய நெருக்கத்தோடு இருப்பதாக நீ செய்தால், அதற்காக ஆசைப்பட்டால், நீ என்னுடைய மகளாக இருந்தால் மாத்திரம் பத்தாது. நீ அவன் பாக்கிறமா இல்லையா, இன்னாருடைய மகனா இருந்தா போதும், இந்த ஆலிம்சாவுடைய மகனா இருந்தா போதும், இந்த அவுலியாவுடைய கரத்தை பிடிச்சிட்டா போதும், இன்னாருடைய சிபாரிசு இருந்தா போதும், அல்லாஹ்ட பெரிய அந்த இல்லவே இல்லை. பெருமானார் தன்னுடைய மகளுக்கு உணர்த்துகிறார்கள், நாளை நபியுடைய மகளாக இருக்கலாம், ஆனால் உனக்குமே கூட என்னுடைய நெருக்கம் நாளை மறுமையில் கிடைக்க வேண்டும் என்று சொன்னால் சுஜூதுகளை, சஜிதாக்களை அதிகமாக செய்வீராக என்று சொல்கிறார்கள். சஜிதாக்கள் என்று சொன்னா என்ன செய்யறது? உட்கார்ந்து கீழே கொஞ்சம் எந்திரிக்கிறதா? சஜிதா கருத்து அதுவும் இல்லை. சஜிதா என்பது தொழுகையினுடைய ஒரு உட்பகுதி. சஜிதா என்பது தொழுகையில ஒரு பகுதி. அப்ப என்ன சொல்ல வராங்க? உன் தொழுகைகளை அதிகமாக்கிக்கொள், ரக்காத்துகளை அதிகமாக்கிக்கொள். ஃபர்ல செஞ்சிட்டோம், இது போதும் இருக்காத. ஃபஜ்ர் தொழுகை, லுஹர், அஸ்ர், மக்ரிப், இஷா, இதுவெல்லாம் அல்லாஹ்விற்கு முன்னால் செலுத்த வேண்டிய கடமைகள், உபரி அல்ல, உபரியான வணக்கங்கள் அல்ல, இதெல்லாம் கடமை. கடமையின் மூலமாக அல்லாஹ்வுடைய நெருக்கம் கிடைக்கும். ஆனால் அதை விட ஒரு படி மேலாக கடமைகளை தாண்டி அதிகமான நஃபிலான வழக்கங்களை செய்கின்ற பொழுது அல்லாஹ்வுடைய பொருத்தம், அல்லாஹ்வுடைய நெருக்கம், பெருமானாருடைய நெருக்கம் அதிகமாக கிடைக்கின்றது. சங்கை குறித்தான் அல்லாஹ்வினடியார்களே, எனவே இந்த வருடத்தில் நாம் ஃபர்லான தொழுகையின் விஷயத்திலே குறையுடைய மக்களாக இருப்போமையினால், ஃபர்ல்களை அசட்டைத்தனமாக விடக்கூடிய மக்களாக இருப்போமையினால், வரக்கூடிய வருடத்திலே நாம் நம்முடைய ஃபர்லான தொழுகையை முழுமையாக பேணுதலாக நிறைவேற்ற முயற்சிக்க வேண்டும். ஒருவேளை ஃபர்லான தொழுகையில் பேணுதலுடைய மக்களாக இருக்குமையினால், வரக்கூடிய 46 ஹிஜ்ர் 46ஆம் வருடம் 1446ஆவது வருடத்திலே அதிகமான நஃபிலான வழக்கங்களை செய்யக்கூடிய மக்களாக நாம் உருவாக வேண்டும். பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸ்ல சொல்றாங்க, எந்த நபர் காலையில் சூரியன் உதயமாகின்ற பொழுது, சூரியன் உதயமாகியவுடன், அந்த சூரிய உதயம் என்பது ஃபஜ்ருடைய தொழுகை முடிஞ்ச பின்னாடி 20 நிமிஷம் தொழக்கூடாது. அந்த நேரம் கடந்து வந்த பின்னால நாம பார்த்தோம் அப்படின்னா 6:15, அந்த 6:15க்கு மேல என்ன செய்யறாருன்னா, பகலுடைய ஆரம்பத்தில் ஒரு மனிதர் அல்லாஹ்விற்கு முன்பாக எழுந்து நின்று நஃபிலான் 2 ரக்காத் தொழுவார் எனால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸ்ல சொன்னார்கள், அக்ஃபி ஆகிரஹு, அல்லாஹ் சொல்கிறான், அந்த நபருடைய நாளின் இறுதி வரை அல்லாஹ் பொறுப்பெடுத்துக் கொள்கிறான். அவருடைய ஆரோக்கியத்திற்கு, அவருடைய பரக்கத்திற்கு, அவருடைய வியாபாரத்திற்கு, அவருடைய உத்தியோகத்திற்கு, அவருடைய பொருளாதாரத்திற்கு, அவருடைய குடும்பத்தின் கஷ்டத்திற்கு, அவருடைய எல்லா பிரச்சனைக்கும் அல்லாஹ் பொறுப்பெடுக்கிறான். அவர் என்ன செய்யணும்? பகலுடைய ஆரம்பமாக இருக்கக்கூடிய சூரிய உதயம் ஆன பின்னால் ஒரு 2 ரக்காத் நஃபில் அல்லாஹ்வுக்கு முன்பாக தொழுவாரினால் அவருடைய எல்லா காரியங்களையும் அல்லாஹ் பொறுப்பெடுக்கிறான் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸிலே சொல்கிறார்கள். எனவே இது போன்ற இபாதத்துகளை, வணக்கங்களை நாம் அடுத்தபடியாக நாம் செய்ய ஆசைப்பட வேண்டும். அதே போலத்தான் நம்முடைய குர்ஆன் ஓதுவது அதிகமாக வேண்டும். சங்கை கொடுத்தான் அல்லாஹ்வினடியார்களே, குர்ஆன் என்பது ஏதோ திருமணத்திற்கு பரிசாக கொடுப்பதற்கோ, சடங்கு சம்பிரதாயத்திற்கோ, இறந்தவர்கள் வீட்டில் மட்டும் எடுத்து ஓதுவதற்கோ, அல்லது ஏதோ ஒரு நாள் ஞாபகம் வருகின்ற பொழுது சூரா யாசின் ஓதுவதற்கு குர்ஆன் கொடுக்கப்படல. குர்ஆன் எதற்காக கொடுக்கப்பட்டது என்று சொன்னால், ஒவ்வொரு நாளும் காலையிலும் மாலையிலும் குர்ஆனை தொழாத நாட்கள் இருக்கக்கூடாது, குர்ஆனை ஓதாத நாட்கள் இருக்கக்கூடாது, குர்ஆனுடைய தர்ஜுமா, அதனுடைய மொழியாக்கத்தை படிக்காத நாட்கள் இருக்கக்கூடாது, குர்ஆனுடைய விளக்கத்தை கேட்காத நாட்கள் இருக்கக்கூடாது. அந்த அடிப்படையில் ஆர்வத்திலே இந்த வருடத்தில் குர்ஆனுடைய தொடர்பு எவ்வளவு இருக்கின்றதோ அதை விட ஒரு படி மேலாக ஒவ்வொரு நாளும், இந்த வருஷம் உதாரணமா ஒரு நாளைக்கு 5 பக்கம் ஓதிட்டு இருந்தேன், நான் ஹிஜ்ரி 46 1446ல நான் 6 பக்கம் ஓதுவேன், நான் 7 பக்கம் ஓதுவேன். அப்போ இந்த வருடத்தில் நாம் எதை செய்கிறோமோ ஹிஜ்ரி 46 அடுத்த வருடத்திலே அதை விட ஒரு படி மேலாக
குர்ஆனுடைய தொடர்பை உருவாக்கி கொள்ள வேண்டும். கண்ணியத்திற்கு குறித்தான் அல்லாஹ் நடிகார்களே, குர்ஆனை பற்றி குர்ஆன் பேசுகிறது. குர்ஆனை பற்றி அல்லாஹ் குர்ஆனிலே அந்த குர்ஆனுடைய தன்மை அல்லாஹ் விவரிச்சு சொல்றான், அழகா சொல்றான். குர்ஆனை யாரெல்லாம் ஓதுகிறார்களோ, குர்ஆனை யாரெல்லாம் காலையிலும் மாலையிலும் படிக்கிறார்களோ, அதை யாரெல்லாம் மனனம் செய்கிறார்களோ அத்தனை மக்களுக்கும் அந்த பண்புகள் வந்து சேர்ந்து கொண்டே இருக்கும். என்னென்ன சொல்றான் அல்லாஹ் பாருங்க. தாலிகல் கிதாப் லா ரைப ஃபீ ஹுதல் லில் முத்தகீன். அல்லாஹ்வுடைய இறையச்சமுடைய மக்களா நீங்கள், உங்களுக்கு இது எல்லா இடத்திலும் நேர் வழி காட்டும். அதே போல ஷிஃபாஉல் லிமா ஃபி சுதூர், உங்கள் உள்ளங்களில் இருக்கக்கூடிய நோய், பெருமையாக இருக்கலாம், வஞ்சகமாக இருக்கலாம், குரோதமாக இருக்கலாம், பொறாமையாக இருக்கலாம், உங்களுடைய எல்லா உள்ளத்தினுடைய நோய்களுக்கும் இந்த குர்ஆன் மட்டுமே, குர்ஆனுடைய தொடர்பு மட்டுமே நிவாரணியாக அமைய முடியும். உமா ஐதத்தும் மிர் ரப்பிக்கும், அல்லாஹ் இன்னொருத்தர சொல்வான், இந்த குர்ஆன் உங்களுக்கு அழகான உபதேசி, அழகான உபதேசம் செய்யக்கூடிய ஒன்று. உங்கள் வாழ்க்கையில் கியாமத் நாள் வரைக்கும் நடக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகள், அது எவ்வளவு புதுசா இருந்தாலும் சரி, அரசியல் பிரச்சனை, நோய் பிரச்சனை, பொருளாதார பிரச்சனை, அல்ல கண்டுபிடிக்க முடியாத நவீன பிரச்சனை, எதுவாக இருந்தாலும் குர்ஆன் உங்களுக்கு அந்த இடத்தில் ஒரு உபதேசியாக செயல்படுகிறது. இந்த எல்லா குர்ஆனுடைய பண்பு எப்ப கிடைக்கும் அப்படின்னா, அந்த குர்ஆனை திறந்து அந்த குர்ஆனை ஓதக்கூடிய மக்களாக நாம் இருக்கின்ற பொழுதுதான் இந்த எல்லா விஷயங்களும் நம்மை வந்தடையும். எனவே இந்த 1445 வருடத்திலே நம்முடைய குர்ஆனுடைய தொடர்பு எந்த அளவுக்கு இருக்கின்றதோ அதை விட ஒரு படி மேலாக குர்ஆனுடைய தொடர்பு நமக்கு அதிகமாக இருக்க வேண்டும். சங்கைக்குறித்தான் அல்லாஹ் நடிகார்கள். அதே போலத்தான் நம்முடைய தான தர்மங்கள். வருஷந்தோறும் நம்ம ஜக்காத்து கொடுக்கிறோம், ஜக்காத்து கடமை இருந்தா கொடுக்கிறோம், இல்ல ஜக்காத்து கடமை இல்ல ஜக்காத்து வாங்குறோம், அது ரெண்டுக்கும் நமக்கு தொடர்பு இல்லாம இருக்கிற ஒரு சூழ்நிலை, அது வேற. ஆனா தான தர்மம் செய்யறது எல்லாராலையும் செய்ய முடியும். 1000 ரூபாய் வச்சிருக்கிறவனால 100 ரூபாய் கொடுக்க முடியும், 100 ரூபாய் வச்சிருக்கிறவனால 10 ரூபாய் கொடுக்க முடியும். 10 ரூபாய் வச்சிருக்கிறியா, அது 1 ரூபாவது கொடு. உன்னுடைய பொருளாதாரத்தில் என்ன பங்கு இருக்கிறதோ அதில் ஒன்னால் எதை முடியுமோ அதை செய். என்ன நடக்கும்? முதல்ல மார்க் என்ன சொல்லுதுன்னா, நீ எதை அல்லாஹ்வுடைய பாதையில மார்க்கத்திற்காக, ஏழைகளுக்காக, அனாதைகளுக்காக, தேவையுடைய மக்களுக்காக நீ எதை கொடுக்கிறாயோ, தர்மமாக, கடமையான தர்மம் இல்ல, உபரியான தர்மம், உபரியான தர்மம் எதை கொடுக்கிறாயோ அல்லாஹ் அதை 1க்கு 70ஆக, 700ஆக, 7000ஆக இரட்டிப்பாய் கொடுக்கிறான். ஒன்னு அல்லாஹ் உலகத்திலேயே திருப்பி கொடுப்பான், ஒன்னு பொருளாதாரமா திருப்பி கொடுப்பான். நாம என்ன நினைக்கிறோம்னா, அந்த ஆயத்தை ஹதீஸ்களுக்கு என்ன விளக்கம் நினைக்கிறோம்னா, 1 ரூபா கொடுத்தோம்னா எனக்கு 70 ரூபா தான் வேணும், ஒரு ரூபா கொடுத்தோம்னா எனக்கு 700 தான் வரும் நினைக்கிறோம். அது காசா மட்டும்தான் அவசியம் இல்லை. அந்த 700 ரூபாய்க்கு பகரமாக எது அதற்கு ஒரு வர்த்தா இருக்குமோ, அதற்கு தகுதியா எது இருக்குமோ அதை கூட சில நேரத்தில் அல்லாஹ் நமக்கு கொடுப்பான். உதாரணமா ஒண்ணும் இல்லைங்க, 1 ரூபா கொடுத்தா 700 ரூபாய் கிடைக்குன்னு வச்சுக்கோமே. உதாரணமா அவருக்கு ஒரு 700 ரூபாய்க்கு மருத்துவ செலவு ஏற்படக்கூடிய ஒரு விஷயம் இருந்துச்சு, தேவை இருந்துச்சு. இவர் 1 ரூபாய் சதகா செஞ்சதுனால அல்லாஹ் அந்த 700 ரூபாய் மருத்துவ செலவை விட்டு இவரை பாதுகாக்கிறான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸ்ல சொன்னாங்க, அஸ்ஸதகது துத்ஃபிஉ கலபர் ரப். நீங்க செய்கின்ற தர்மங்கள் அது எவ்வளவா இருந்தாலும் சரி, என்னதான் முக்கியம், உன்னோட என்ன பரிசுத்தமா இருந்துச்சு, 1 ரூபாவா இருந்த என்ன, 1 லட்சம் ரூபா இருந்த என்ன, அனுதினமும் நாம் காலையிலோ மாலையிலோ நம்மால் முடிந்த ஒரு சில தொகைகளை, ரூபாய்களை மாதந்தோறும் ஒவ்வொரு நாளும் கொடுத்து பழக வேண்டும். பெருமானார் சொல்றாங்க, சதகா தர்மம் என்பது இறைவனுடைய கோபத்தை அணைக்கிறது. ஒருவேளை இறைவன் நம்ம மேல கோபமா இருக்கிறான், நம்முடைய பாவத்தினால் நம்ம மீது கோபமாக இருப்பான் என்னால் நாம் கொடுக்கின்ற தர்மங்கள் அல்லாஹுடைய கோபத்தை தணிக்கிறது. அதே போல பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், சதகா என்பது ரகசியமாக செய்யப்படும் தர்மங்கள் கெட்ட மரணத்தை விட்டும் பாதுகாக்கிறது. அப்ப நாம் என்ன செய்யணும் அப்படின்னா, ஒவ்வொரு நாளும் நம்மால் முடிந்த ஒரு பங்கை கல்வியாளர் பெருமக்களுக்கோ அல்லது தேவையுடைய மக்களுக்கோ, ஏழை மக்களுக்கோ, அனாதைகளுக்கோ, எத்தீம்களுக்கோ, யார் தேவையுடைய மக்களாக இருக்கிறார்களோ முடிந்த அளவிற்கு நேருக்கு நேராக கொடுக்க முயற்சி செய்வது. இன்னைக்கு என்னன்னா, சில நேரங்கள்ல நம்ம நல்ல எண்ணத்துல கொடுத்துறோம், ஒரு தொகையை கொடுக்குறோம், ஆனா அது யார்கிட்ட போய் சேருது, யார் மூலமா போய் சேருது தெரியாம போயிருது. எனவே நாம் நம்ம கண்ணுக்கு முன்பாக நம்முடைய உறவினர்களில், மஹல்லாக்களில், நம்மை சுற்றி உள்ள பொதுமக்களில், ஏழை முஸ்லிம் சமுதாயத்தினுடைய அந்த பெருமக்களுக்கு மத்தியில் நாம் நம்முடைய தர்மங்களை அதிகமாக செலவு செய்ய வேண்டும். இதை ஏன் சொல்றோம் அப்படின்னா, 1445 வருடம் ஹிஜ்ரி இந்த வருடத்தை விட வருகின்ற வருடத்திலே நம்முடைய தான தர்மத்தினுடைய அளவு அதிகமாக இருக்க வேண்டும். ஒருவேளை அதிகமாகும் என்னால் நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கையில நீங்கள் எல்லா விஷயத்திலையும் அபிவிருத்தி ஏற்படுவதை கண்ணுக்கு முன்பாக பார்க்க முடியும். அதே போல நாம் சரி செய்ய வேண்டிய
அடுத்த வரக்கூடிய வருஷத்திலே சரி செய்ய வேண்டிய விஷயங்கள்ல ஒன்று நம்முடைய கொடுக்கல் வாங்கல். நாம் யாருக்கு மத்தியிலேயும் அழகான கொடுக்கல் வாங்கலை செய்ய வேண்டும், ஹலாலான வியாபாரத்தை செய்ய வேண்டும், எந்த இடத்திலும் யாரும் ஏமாற்றக்கூடாது. ஒரு பணம் நம்ம இடத்துல வருகிறது என்று சொன்னால் அந்த பணம் நம்ம இடத்துல வருவதற்கு முழுக்க ஹலாலா என்று தெளிவாக தெரிந்த பிறகுதான் அப்படிப்பட்ட பணத்தை சம்பாதிக்க வேண்டும். மார்க் எப்படி சொல்லுதுன்னா, நீ வாங்குற 10 ரூபாய் காசு அது ஹலாலா ஹராமா என்ற சந்தேகம் இருக்குமையினாலும் கூட அந்த சந்தேகம் இருக்கக்கூடிய விஷயம் தவிர்த்துக்கொள். மார்க்கத்து நடவடிக்கை அதுதான். அப்ப நாம வருஷத்து என்ன இருக்கணும், கடந்த வருஷத்தை விட இன்னும் பேணுதலாக இருக்கணும். நம்முடைய எல்லா வருமானம் ஹலாலாக இருக்கணும். நாம் செலவு செய்கின்ற பாதை முழுக்க ஹலாலாக இருக்கணும். அந்த ஹலால் என்ற கட்டமைப்பை அல்லாஹ்வினுடைய பயத்தின் வெளிப்பாட்டை நாம் நமக்குள்ளாக ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். அதே போலத்தான் நம்முடைய அடியார்கள் சார்ந்த கடமைகள். நம்ம இவ்வளவு நேரம் சொன்னது எப்படி அப்படின்னா அல்லாஹ்வுடைய கடமைகள். இதுல ஒரு அடியான் முழுமையா சரியா இருக்கிறாரு, கரெக்டா தொழுகிறாரு, ஹஜ்ஜு செய்யறாரு, தான தர்மங்களை கொடுக்கிறாரு, குர்ஆன் ஓதுறாரு, அல்லாஹ்வுடைய பயத்தோடு பள்ளிக்கு வருகிறார், எல்லாம் இருந்தாலும் ஒரு மனிதனுடைய ஈமான் எதுவரை சரியாகாது என்று சொன்னால் அவன் தன்னுடைய சுற்று வட்டாரத்தில் இருக்கக்கூடிய மக்களோடு எப்படி நடந்து கொள்கிறார், தன்னுடைய மனைவியோடு நல்ல முறையில் அழகான முறையில் நடந்து கொள்கிறாரா, கண்ணியத்தோடு நடத்துகிறாரா, ஒரு மனைவி தன்னுடைய கணவனுக்கு முழுமையாக கட்டுப்பட்டு நடக்கிறாளா, அதே போல பிள்ளைகள் விஷயத்தில் நியாயமாக நடக்கிறோமா, அவர்களுக்கு சரியான மார்க்குகள் உலக கல்வி கொடுக்கிறோமா, ஒழுக்கத்தினுடைய பாடத்தை கொடுக்கிறோமா. அதே போல அண்டை வீட்டார் கடந்த வருஷத்துல எப்படி இருந்தோம், இந்த வருஷத்துல கடந்த வருஷத்தை விட ஒரு படி மேலாக அவர்களோடு இன்னும் அன்பாக அரவணைப்பாக இருக்க வேண்டும். பெற்றோரோடு, பெற்றோர் ஹயாத்தா இருக்கிறாங்க, 2 பேர் இருக்கிறாங்க, ஒருத்தர் தான் இருக்கிறாங்க, ஒரு தாயோ தந்தையோ இருக்கிறாங்க, அப்ப என்ன செய்யணும், கடந்த வருடம் அவர்களுக்கு என்ன உபகாரங்களை செய்தோமோ கண்ணியம் செய்தோமோ அதை விட ஒரு படி மேலாக வருகின்ற வருஷத்தை அவர்களை கண்ணியப்படுத்த வேண்டும். 2 பேரும் மௌத்தா போயிட்டாங்க, கடந்த வருஷத்துல அவர்களுக்காக எவ்வளவு பாவ மன்னிப்பு தேடி இருப்போமோ, அவர்களுக்காக நாம் எவ்வளவு நன்மை எத்தி வைத்திருப்போமோ அதை விட அதிகமாக அவர்களுக்காக பாவ மன்னிப்பை தேட வேண்டும், நன்மைகளை அவர்களுக்கு எத்தி வைக்க வேண்டும். அப்ப சங்கை கொடுத்தான் அல்லாஹ் நடிகார்களே, அல்லாஹுடைய கடமைகள் சார்ந்து நம்முடைய விஷயங்கள் சரியாகுவதை போல அடியார்களுடைய கடமைகள் சார்ந்தும் நம்முடைய குணங்கள் நம்முடைய நடவடிக்கைகள் சரியாக வேண்டும். எனவேதான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அவர்களுடைய காலத்தின் இறுதியில அல்லாஹ் ஒரு சூசகமான ஒரு ஆயத்தை சொல்வான். இதா ஜா ரசூலுல்லாஹி வல் ஃபதஹ் வரைத்த الناس يدخلون في دين الله افواجا. அப்ப அல்லாஹ் அந்த ஆயத்தை கடைசியில சொல்லுவான், ஃபஸ்தக்ஃபிரு இன்னஹு கான தவ்வாபா. அல்லாஹ் அந்த ஆயத்தை எப்படி முடிப்பான்னா, உங்களுடைய பணி முடிகின்ற வேளையில் அதிகமாக அல்லாஹ்விடத்தில் பாவ மன்னிப்பை தேடுங்கள். இப்ப 1445 வருஷம் அந்த வருஷம் முடிய போகுது. இப்ப இந்த ஹிஜ்ரி இந்த வருஷம் முடிகின்ற பொழுது இந்த வருஷத்தில் எவ்வளவோ பாவங்கள் செஞ்சிருப்போம், எவ்வளவோ நம்ம மறதி ஏற்பட்டிருக்கலாம், தொழுகையில் விடுபட்டிருக்கலாம், எவ்வளவோ நம்மை அறியாமல் பாவம் நடந்திருக்கலாம். இந்த வருடம் முடியக்கூடிய இந்த நாட்கள், இந்த ஒரு சில நாட்கள் தான் இருக்குது, அந்த நாட்கள் அல்லாஹ்ட்ட என்ன செய்யணும்னா தொழுது அல்லாஹ்விடத்திலே மன்றாட வேண்டும், அதிகமாக பாவ மன்னிப்பை தேட வேண்டும். ஒரு வாரத்தினுடைய இறுதியிலே, ஒரு நாளுடைய இறுதியிலே, வருஷத்தினுடைய இறுதியிலே, ஒரு வேலையின் இறுதியிலே, வாழ்க்கையின் இறுதியிலே, எல்லா இறுதியிலும் என்ன செய்யணும்னா அல்லாஹ்விடத்தில் அதிகமாக பாவ மன்னிப்பை தேட வேண்டும். இதை மாற்றம் அழகாக போதிக்கிறது. அதே போலத்தான் நம்முடைய எல்லா விதமான நல்ல அமல்களை அதிகப்படுத்துவதை போல, குணங்களை அதிகப்படுத்துவதை போல இன்னொரு மிக முக்கியமான காரியங்கள்ல ஒன்று, இந்த வருஷம் எந்தெந்த பாதைகளில் எல்லாம் நமக்கு பாவங்கள் ஏற்பட்டதோ வரக்கூடிய 46 அந்த எல்லா வழிகளிலும் பாவங்கள் குறையணும். காரணம் என்னன்னா, மார்க் என்ன சொல்லுதுன்னா, நிறைய குர்ஆன் ஹதீஸினுடைய ஆயாத்துகளை நமக்கு சொல்லப்படுற விஷயம் என்னன்னா, நாம் செய்கின்ற அதிகமான நன்மைகளை விட ஒரு மனிதன் பாவத்தை விட்டும் தன்னை அதிகமாக தடுத்துக் கொள்வதுதான் மிகப்பெரிய தியாகமா. காரணம் என்னன்னா, நன்மையை செஞ்சிடலாம், ஷைத்தான் அங்க செய்ய விட்டுருவான், ஆனா அவருடைய மொத்த நன்மை எங்க எடுத்துருவான் அப்படின்னா பாவங்களை செய்து எல்லா நன்மைகளையும் ஷைத்தான் அழிக்க செய்து விடுவான். அறிஞர் அழகாக சொல்வார், ஒரு ஓட்ட பானையில் தண்ணீரை அதிகமாக பிடிப்பதை போல ஒரு ஓட்டை இல்லாத பானையில் குறைவாக தண்ணீரை பிடிப்பது அது அறிவிற்கு உரித்தான விஷயம். அதே போலத்தான் அதிகமான நன்மைகளை செய்து அதற்கு சரிக்கு சமமாக பாவங்களையும் செய்து நன்மை அளிப்பதை விட நாம் குறைவான நன்மைகளை செய்தாலுமே கூட
முடிந்த அளவிற்கு கரங்களால் ஏற்படும் பாவங்கள், நம்முடைய காலால் ஏற்படும் பாவங்கள், ஆபாசம் சார்ந்த பாவங்கள், அதே போல நம்முடைய கண்ணால் ஏற்படக்கூடிய பாவங்கள், எல்லா பாவத்தையும் நம்முடைய கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வர வேண்டும். காரணம் என்னவென்று சொன்னால், அதிகப்படியான பாவங்கள் ஒரு மனிதனை கடைசி கட்டமான ஈமான் இல்லாத நிலைக்கு தள்ளிவிடும். எனவே பாவத்தை நம்முடைய வாழ்க்கையில் குறைத்துக் கொள்ள வேண்டும். இந்த வருஷம் எவ்வளவு பாவம் இருந்துச்சோ வரக்கூடிய வருஷங்கள்ல அந்த பாவங்கள்ல பாதிக்கு பாதியாவது, அந்த நடைமுறை பழக்க வழக்கங்களில் பாதிக்கு பாதியாவது குறைய வேண்டும் என்ற எண்ணங்களை நாம் மனதில் உருவாக்கி கொள்ள வேண்டும். குறிப்பாக பாவங்கள் 2 வகை. ஒண்ணு அல்லாஹ்வுக்கு எதிராக செய்யற பாவங்கள். இதுல கூட நாம சில நேரம் தௌபா செஞ்சிடலாம். ஒரு ஆபாசமான காரியம் செய்யறாரு, வட்டி வாங்குறாரு, திருடுறாரு, ஏதோ தவறுகளை செய்யறாரு, அல்லாஹ்ட்ட மன்னிப்பு கேட்கிறாரு, இவருக்கு அல்லாஹ்க்கு உள்ளது. பாவங்கள் 2வது வகை என்னன்னா அடியார்களுக்கு செய்யக்கூடிய அநியாயங்கள், பிறருடைய சொத்தை பிடுங்குவது, பிறருடைய பணத்தை பிடுங்குவது, பிறரை அநீதமாக வஞ்சிப்பது, பிறரை பற்றி புறம் பேசுவது, பிறரை குறையை பேசுவது, பிறரை பற்றி அவதூறாக சொல்வது, பிறரை பற்றி தவறான வார்த்தைகளை பரப்புவது, பிறரை நாம் ஏளனமாக நினைப்பது, இதெல்லாம் எப்படிப்பட்ட பாவங்கள் என்று சொன்னால் இதெல்லாம் மோசமான பெரும்பாவங்கள். இந்த பாவங்கள்ல மார்க்க சொல்லக்கூடிய நிபந்தனை என்னன்னா, யாரை பற்றி பேசப்பட்டதோ, யாரை வஞ்சிக்கப்பட்டதோ, யாரை மீது அநியாயம் செய்தாரோ அவரிடத்திலே சென்று அந்த எல்லா பாவத்திற்கும் மன்னிப்பு கேட்காமல் அல்லாஹ்வும் மன்னிப்பது கிடையாது. எனவே அடியார்கள் விஷயத்திலே மிகுந்த கவனமாக இருக்கணும். அல்லாஹ்வுக்கு நமக்குமான விஷயங்கள் தொடர்பு என்பது வேறு. ஆனால் அடியார்கள் சம்பந்தமான விஷயங்களில் நாம் மிகுந்த கவனத்தை மேற்கொள்ள வேண்டும். எனவே நாம் இந்த ஹிஜ்ரி 1445 முடிந்து இன்னும் ஒரு சில நாட்களிலே நாம் மிக சுறுசுறுப்பாக மிகுந்த ஈமானுடைய உணர்வுகளோடு, ஈமானிய ஒரு சுபிச்சமான மகிழ்ச்சியோடு நாம் 1446 அடைய வேண்டும். கடந்த வருடத்தை விட நோன்பு, தொழுகை, தர்மம், இறையச்சம், அதே போல் நம்முடைய குணங்கள் எல்லாவற்றிலும் ஒரு படி மேலாக இருக்க வேண்டும். குர்ஆனுடைய தொடர்பு அதிகமாக வேண்டும். நம்முடைய நாவுகளையும் நம்முடைய உள்ளங்களையும் பார்வைகளையும் எல்லா விதமான பாவத்தை குறைத்துக் கொள்ள வேண்டும். இதற்காக நாம் ஒவ்வொரு நாளும் பெருமாள் உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னதை போல ஹாசிபு கபல அன் துஹாசபு, உமர் ரலியல்லாஹு அற்புதமான வார்த்தை, உனக்கு கேள்வி கணக்கு கேட்கப்படுவதற்கு முன்பாக உன்னை நீ கேட்டுக்கொள். உன்னுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு நாள் எப்படி சொல்லுகிறது, ஒரு வருடம் முழுக்க எப்படி சொல்லுகிறது, உன்னுடைய வாழ்க்கையில் என்ன அமல் குறைந்து விட்டது, என்ன அமல் கூடி விட்டது, என்னென்ன பாவங்கள் அதிகமாகி விட்டது, என்ன பாவத்தை குறைத்திருக்கிறாய். ஒவ்வொரு நாளும் உன்னை கேள்வி கணக்கு நீ கேட்டுக்கொண்டால் மறுமையில் அல்லாஹ் உன்னை கேள்வி கணக்கு கேட்கின்ற சமயத்திலே அது இலகுவாக மாறிவிடும். நம்மை நாம் கேள்வி கணக்கு கேட்கவில்லை என்றால், நம்மை நாம் பரிசோதனை செய்யவில்லை என்று சொன்னால் நாளை மறுமையினுடைய கேள்வி கணக்கு அது மிக ஆபத்தானதாக மாறிவிடலாம். எனவே நாம் இந்த வருடத்தை முடிந்து அடுத்த வருடத்திலே கால் வைக்கக்கூடிய நாம் இந்த எல்லா விஷயங்களையும் நாம் பின்பற்றி ஒன்றோடு ஒன்றை நாம் கலந்து அதை பற்றி நாம் பரிசோதனை செய்து நம்முடைய எல்லா அமல்களிலேயும் முன்னேற்றத்தையும், எல்லா பாவமான விஷயத்திலேயும் அழகான தவிர்ப்பையும் நாம் உருவாக்கி கொள்ள வேண்டும். வல்ல ரஹ்மான் நம் அனைவருக்கும் இந்த எல்லா விதமான செயல்களிலும் எல்லா காரியங்களிலும் இந்த வருடத்தை விட அடுத்த வருடத்திலே நம்முடைய உலகம் சார்ந்த காரியங்கள், வியாபாரங்கள், நம்முடைய ஈமான் சார்ந்த விஷயங்கள், நம்முடைய எல்லா அமல்களிலும் அல்லாஹ் முன்னேற்றத்தை ஏற்படுத்துவானாக. அதே போல எல்லா விதமான குணங்கள் சார்ந்த விஷயங்களிலும் அல்லாஹ் உயர்ந்த ஒரு குணத்தையும் பண்பை ஏற்படுத்தி தருவானாக. குர்ஆனுடைய தொடர்பையும் ஈமானுடைய தொடர்பை அல்லாஹ் அதிகப்படுத்தி கொடுப்பானாக. வாழ்கின்ற காலமெல்லாம் ஈமானோடு வாழ்ந்து மரணிக்கின்ற பொழுது கலிமா லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹை சொல்லி வண்ணமாக அல்லாஹ் நமக்கு மரணத்தை நசீபாக்கி தருவானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.